விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைவின் காரணமாக இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்காக அதிமுக, தேமுதிக கட்சிகள் தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில திமுகவும் பாஜகவும் நேரடியாக களத்தில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் அவர்களுக்கான வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தொகுதி வாரியாக, அதாவது தெரு தெருவாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தமிழக வெற்றி கழகம் வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடாது எனவும் எந்த கட்சிக்கும் தங்களது ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.